ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு வந்த டே 1 அன்னைக்கு ஈவினிங்கே வந்து இளையாங்குடிக்கு போனோம். எதுக்குன்னா எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு, அவளையும் பார்த்துக்கலாம் தான் போனோம். பைக்கில் ஃப்ளூயல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனேன். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடலான்ட்டு அவங்களுக்காக ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு போனோம். அவங்க இருக்கிறது கீழாயூர் தான், இளையாங்குடி பக்கத்தில். அங்கே போயிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகுன்றதால அங்கே ஃபஸ்ட்டு போயாச்சு. அங்கே போயிட்டு வந்து ஃப்ரெண்டை பார்க்க போனோம்ல, கொஞ்சம் ஸ்வீட் வாங்கலான்ட்டு ஐயங்கார் பேக்கரிக்கு தான் போனோம். அங்கே ஸ்வீட்ஸ் கேக்ஸ்னு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஸ்வீட் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கே போய் ஃப்ரெண்டு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே எங்களுக்கு ஷவர்மா, ஃப்ரைட் சிக்கன்லாம் கொடுத்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கும் கொஞ்சம் ஷவர்மா வாங்கிட்டு போகலான்னு ஏஎஃப்சிக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே ஷவர்மா காலியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக சிக்கன் பர்கர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இளையாங்குடி கமாக்கரையில் இருக்க இந்த ஆலமரத்தில் எப்பயுமே குருவிங்க சத்தம் கீச் கீச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த இசையை கேட்கவே நல்லா இருக்கும். நான் எப்பயுமே அந்த சைட் போகும்போது அதை என்ஜாய் பண்ணிகிட்டே வருவேன். எங்கள் அம்மா போகும்போதே சொல்லி தான் விட்டாங்க, சீக்கிரம் வந்துடுங்க, ரொம்ப இருட்டாயிரும், ஆள் நடமாட்டமே இருக்காதுன்ட்டு. சொன்னாப்புல அப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, யாருமே இல்லை. திரும்பி திரும்பி நானும் பார்த்து வந்துட்டே இருந்தேன். ரொம்ப இருட்டாக பயமாக தான் இருந்துச்சு. ரொம்பலாம் ஒன்றும் டைம் ஆகலைங்க. இப்போ தான் மணி 8:30 ஆகுது, அதுக்கே இப்படி இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா இடியப்பம் சுட்டுட்டு இருந்தாங்க. மதியம் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சுல, அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இவங்க வேற இளையாங்குடியிலே பரோட்டா வாங்கிட்டு போகலாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்கே பரோட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால தான். ஆனால் வாங்கலை. பர்கர் வேற வாங்கியிருந்தோம்ல, வேணாம், வேஸ்ட் ஆயிரும் தான். அப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம வாங்கின பர்கரையும் இடியப்பத்தையும் சாப்பிட்டுட்டு நைட் டின்னரை முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறையா பேர் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு கொடுங்க. நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.